ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நியூ பார்ன் பேபிக்கு ட்ரெஸ் தான். நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ் இது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ பார்ன் பேபிக்கு ஃப்ராக் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி இப்படி 2 கலரில் 4 ப்ளை அக்ரலிக் யார்ன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா 3 mm சைஸில் உள்ள குரோஷே ஹூக், கட்டர். இதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம 50 செயின்ஸ் நம்ம போடணும். பாருங்க, இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு 50 செயின்ஸ் நம்ம போடலாம். 1 2 3 4 5 6 7. பாருங்க, இந்த மாதிரி இப்படி 50 செயின்ஸ் நம்ம போட்டாச்சு. இனி ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு டபுள் குரோஷே போடணும். அதுக்கு பாருங்க, முதல்ல 3 செயின்ஸ் நம்ம விடணும். 1 2 3. இந்த 3 செயின்ஸை விட்டுட்டு இந்த 3 செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் குரோஷே. பாருங்க, இந்த 3 செயின்ஸை விட்டுட்டு 4th செயின்ல இருந்து இந்த 4th செயின்ல இருந்து நம்ம இனி டபுள் குரோஷே போடணும். இந்த 3 செயின்ஸ் நம்ம விட்டுருக்கோம்ல, அதுவும் நமக்கு ஒரு டபுள் குரோஷே தான். இப்போ அடுத்து நம்ம ஒரு டபுள் குரோஷே போட்டிருக்கோம். இதே மாதிரி மொத்தம் நமக்கு 7 டபுள் குரோஷே வேணும். இந்த 3 செயின்ஸை சேர்த்து இது ஒரு டபுள் குரோஷேயா, இது ஒரு டபுள் குரோஷேயா, என்ன நம்ம ஒரு 5 டபுள் குரோஷே போடணும். பாருங்க, இந்த மாதிரி முதல்ல பாருங்க, நம்ம ஒரு 3 செயின்ஸ் விட்டோம்ல, இது ஒரு டபுள் குரோஷே. அப்புறமா பாருங்க 2 3 4 5 6 7. ஸோ மொத்தம் நம்ம இப்போ 7 டபுள் குரோஷே நம்ம போட்டிருக்கோம். 7 டபுள் குரோஷேஸ். இனி நம்ம கார்னர் செய்யணும். அதுக்கு பாருங்க, இப்படி 2 செயின் போடணும். பாருங்க, 1 2 இப்படி 2 செயின் போட்டுட்டு இனி அடுத்த செயின்ல இருந்து திருப்பி நம்ம 10 டபுள் குரோஷே போடணும். இது ஒரு கார்னர். இனி அடுத்த செயின் இருக்கு பார்த்தீங்களா, இதில் கீழே நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அடுத்த செயின்ல இருந்தே நம்ம இனி ஒரு 10 டபுள் குரோஷே நம்ம போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பாருங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 டபுள் குரோஷே. இனி அடுத்து 2 செயின். இது அடுத்த கார்னர். இது ஒரு கார்னர். நான் இதில் ஒரு 2 செயின் போட்டோமா, இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். இனி அடுத்து இதுக்கு பிறகு நம்ம 14 டபுள் குரோஷேஸ் போடணும். 14 1 2 3 14. இதில் பாருங்க, 14 செயின்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். 14 செயின்ஸ். இனி திருப்பி அடுத்த கார்னர் 2 செயின். இனி திருப்பியும் 10 டபுள் குரோஷே போடணும். பாருங்க, 10 1 2 3 4 5 6 7
8 9 10. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இதில் 10 டபுள் குரோஷே நம்ம போட்டிருக்கோம். 10 டபுள் குரோஷே. திருப்பியும் கார்னருக்கு நம்ம 2 செயின் நம்ம போடணும். போட்டுட்டு இனி 7 டபுள் குரோஷேஸ். 1 2 3 4 5 6 7. பாருங்க, இந்த மாதிரி இப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, இது இப்படி வரும். பேக் பின்பக்கம். இது பாருங்க, இது இவ்வளவு முன்பக்கம், இது வரைக்கும் முன்பக்கம். அப்புறமா இது சைடு, இது பேக்ல இப்படி 2 இருக்கும். இந்த மாதிரி இப்படி தோரப்புக்கு இப்படி 2 இருக்கும். பாருங்க, இப்படி இருக்கும் ட்ரெஸ். பாருங்க, நான் திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு 50 செயின்ஸ் நம்ம போட்டுடணும். 50 செயின்ஸ் நம்ம போட்டுட்டு முதல்ல நம்ம ஒரு 7 டபுள் குரோஷே போடணும். 7 டபுள் குரோஷேஸ். அப்புறமா 2 செயின். திருப்பி 10 டபுள் குரோஷே. திருப்பி 2 செயின். திருப்பி 14 டபுள் குரோஷேஸ். அப்புறமா 2 செயின். திருப்பி 10 டபுள் குரோஷேஸ். அப்புறமா 2 செயின். அப்புறமா 7 டபுள் குரோஷே. அப்போ நமக்கு இந்த மாதிரி இப்படி வரும். இனி அடுத்த ரோ பண்ணலாம். ரோ 2ல பாருங்க, 1 2 3. ஃபர்ஸ்ட்ல நம்ம 3 செயின்ஸ் போடணும். 3 செயின்ஸ் போட்டுட்டு இப்படி டர்ன் பண்ணிடணும். இங்க இந்த 3 செயின்ஸை நம்ம ஒரு டபுள் குரோஷியா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஒரு டபுள் குரோஷி போட்டுட்டோம். இனி அடுத்த செயின்ல இங்க நம்ம ஒரு டபுள் குரோஷி போட்டோமா, இனி பாருங்க அடுத்த செயின்ல ஒரு டபுள் குரோஷி. ஸோ மொத்தம் நமக்கு இதுல 7 டபுள் குரோஷி போடணும். நேரமே ப்ரீவியஸ் ரோல நம்ம 7 டபுள் குரோஷி போட்டிருந்தோம்ல, அதே மாதிரி இந்த ரோலையும் நம்ம 7 டபுள் குரோஷிஸ் போடணும். ஸோ நம்ம 2 போட்டோம். இனி பாக்கி உள்ள 5 போடலாம். பாருங்க, 3 4 5 6 பாருங்க 7 பாருங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஸோ 7 டபுள் குரோஷேஸ் நம்ம போட்டுட்டோம். இனி இந்த ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 செயின் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ்ல நம்ம ஒரு டபுள் குரோஷே, 2 செயின், அப்புறமா ஒரு டபுள் குரோஷே. இந்த ஸ்பேஸ்ல ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் குரோஷே. இனி அடுத்து இங்க நம்ம ப்ரீவியஸ் ரோல 10 டபுள் குரோஷே போட்டோம்ல, அதுக்கு மேலே நம்ம இனி 10 டபுள் குரோஷே போட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பாருங்க, இப்படி 10 டபுள் குரோஷே போட்டாச்சு. இனி அடுத்து இந்த 2 செயின் ஸ்பேஸ், இந்த 2 செயின் ஸ்பேஸ்ல எப்பவும் வர டைம்ல நம்ம ஒரு டபுள் குரோஷே, 2 செயின், அப்புறமா ஒரு டபுள் குரோஷே. எப்பவுமே நம்ம இதான் போடணும். இந்த செயின் ஸ்பேஸ்ல ஒரு டபுள் குரோஷே, 2 செயின், ஒரு டபுள் குரோஷே. இனி அடுத்து பாருங்க, இங்க நம்ம 14 டபுள் குரோஷே நம்ம போட்டோம். அந்த 14 டபுள் குரோஷேக்கு மேலே நம்ம 14 டபுள் குரோஷே போட்டுடணும். 1 2 3 4 5 6 7
8 9 10 11 12 13 14 பாருங்க இந்த மாதிரி இப்படி நம்ம 14 டபுள் குரூஷேஸ் நம்ம போட்டாச்சு. இனி இந்த கார்னருக்கு வந்துட்டோம்ல, இங்கே நம்ம ஒரு டபுள் குரூஷே, 2 செயின், அப்புறமா ஒரு டபுள் குரூஷே. இனி இங்கே நமக்கு 10 டபுள் குரூஷே நம்ம போட்டோம். 14 டபுள் குரூஷேக்கு அடுத்தால நம்ம 10 தானே போட்டோம். இனி இந்த 10 டபுள் குரூஷேக்கு மேலே திருப்பியும் நம்ம 10 டபுள் குரூஷே நம்ம போடணும். இதில் நம்ம 7 போட்டிருக்கோம், அடுத்து நம்ம 10 போட்டிருக்கோம், இதில் நம்ம 14 போட்டிருக்கோம், அப்புறமா இதில் திருப்பியும் நம்ம 10 போடணும், அப்புறமா 7. பாருங்கள் இதில் நம்ம 7 போட்டோம், இதில் 10, இதில் 14, இதில் 10, இதில் 7. இந்த இதில் 7 + 7 14 தானே, இங்கேயும் 14. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கில் இப்படி ஓப்பனாக இருக்குது. அதான் 7 இங்கே போயிருக்கு, 7 இங்கே போயிருக்கு. ஸோ ரெண்டையும் சேர்த்தா 14. இங்கே ஃப்ரண்ட்டில் சேர்ந்துருக்கு, ஓப்பன் இல்லை. ஸோ அதனால் 14. சைடில் பாருங்கள், இது 10, இது 10. இந்த சைடு அப்படி மடித்து தான் நமக்கு இப்போ கை வரும். அடுத்து இது ஃபுல்லாக செய்த பிறகு உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக தெரியும். பாருங்கள் இதான், இது சைடு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக். இந்த சைடை தான் நம்ம ஃபோல்டு பண்ணி கையாக மாற்ற போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு கை. ஸோ இங்கே 7 7 14 10 10. ஸோ இப்படி ஞாபகம் வச்சு நம்ம செய்தாலே நம்ம ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. இப்போ இனி இதில் நம்ம வந்து 10 டபுள் குரூஷேஸ் நம்ம போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நமக்கு கார்னர் வர டைமில் நம்ம வந்து ஒரு டபுள் குரூஷே, பின்ன 2 செயின், பின்ன இதே இடத்துல ஒரு டபுள் குரூஷே. இனி இதில் 7 டபுள் குரூஷேஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம 7 டபுள் குரூஷே செய்ய போகிறோம். பாருங்கள் 1 2 3 4 5 6. இனி பாருங்கள் இதில் நம்ம 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் 7. பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும், இப்படி வரும். இனி பாருங்கள் இதில் நமக்கு 7 டபுள் குரூஷே, ஃபஸ்ட்டு ரோவில் 7 டபுள் குரூஷே, அப்புறமா 10, அப்புறமா 14, அப்புறமா 10, அப்புறமா 7. அப்போ எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து 48 ஸ்டிச்சஸ் இருக்குது. 48 டபுள் குரூஷே இருந்து. இனி செகண்ட் ரோவில் இதே 48 ஸ்டிச்சஸ் போட்டோம். ப்ளஸ் இந்த கார்னரில் நம்ம 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டோம்ல, பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8, மொத்தம் 8 ஸ்டிச்சு நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஸோ 48 + 8 நமக்கு வந்து 56 டபுள் குரூஷே வரும். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து 8 ஸ்டிச்சு இனி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே வந்து அப்படியே தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ கீழே பாருங்கள், இங்கே 1 2 3 4 5 6 7 8 ஸ்டிச்சஸ் இருக்கா. இதுக்கு மேலே அப்படியே நம்ம 8 ஸ்டிச்சஸ் தான் போட போகிறோம். இந்த கார்னரில் வரும்போது மட்டும் தான் ஒரு டபுள் குரூஷே, 2 செயின், ஒரு டபுள் குரூஷே எக்ஸ்ட்ராவாக போட போகிறோம். அல்லது உள்ள எல்லாத்துக்கும் இது கீழே எத்தனை ஸ்டிச் இருக்கோ அதே ஸ்டிச்சு தான் நம்ம மேலே போட போகிறோம். இந்த கார்னரில் வரும்போது மட்டும் ஒரு டபுள் குரூஷே, 2 செயின், ஒரு டபுள் குரூஷே நம்ம போடுவோம். ஸோ இப்போ செகண்ட் ரோவில் நமக்கு வந்து 56 டபுள் குரூஷேஸ் இருக்கா.
இப்போ நம்ம பாருங்கள் இப்படி எண்ணி பார்த்தா நமக்கு 56 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 30 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 45 46 56 டபுள் குரோஷேஸ் இப்போ நமக்கு இருக்குது. இனி தேர்ட் ரோ வர டைமில் இந்த 56 ப்ளஸ் 8 பாருங்கள், இதில் 2 4 5 6 7 8 8 டபுள் குரோஷே தானே நம்ம அதிகமாக போடுவோம். ஸோ 56 ப்ளஸ் 8 அப்போ நமக்கு தேர்ட் ரோ வர டைமில் 64 டபுள் குரோஷேஸ் வரும். ஸோ இது போல் நமக்கு எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோலையும் 8 8 8 8 இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வரும். ஸோ இது போல் டோட்டலாக நம்ம வந்து 7 ரோஸ் நம்ம போடணும். இப்போ நம்ம 2 போட்டிருக்கோம்ல, 2 ரோ போட்டிருக்கோம் நம்ம. இனி இதே போல் மொத்தம் என்ன 5 ரோ நம்ம போடணும். இப்போ பாருங்கள், இது நம்ம சேது வரும்போது நமக்கு பாருங்கள் இப்படி இருக்கும். இது ரெண்டும் கை, இந்த ரெண்டும் கை, இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு, இந்த மாதிரி இப்படி வரும். டாப் போர்ஷன், இது டாப் போர்ஷன் தான் இப்படி வரும். டாப் போர்ஷனுக்கு மொத்தம் நம்ம 7 ரோ பண்ணணும். இப்போ நம்ம 2 பண்ணியிருக்கோமா, இன்னும் 5 பண்ணணும். 5 பண்ணச்சில் கீழே எத்தனை ஸ்டிச்சோ அத்தனை ஸ்டிச்சு தான் அங்கே வரும். இந்த கார்னரில் மட்டும்தான் நம்ம ஒரு டபுள் குரோஷே 2 செயின் ஒரு டபுள் குரோஷே நம்ம போடணும். ஸோ இனி நம்ம பார்க்கலாம் தேர்டு ரோ. அடுத்து ஸோ ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு பாருங்க, 1 2 3 செயின் போட்டுட்டு ஒர்க் அப்படியே டேர்ன் பண்ணிடும். டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம்ல, இனி பாருங்கள் செகண்ட் செயின். த்ரீ 5 6 7 8. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம 8 டபுள் குரோஷேஸ் நம்ம போட்டிருக்கோம். இனி கார்னர் வந்துட்டுல, கார்னர் வந்தோடனே ஒரு டபுள் குரோஷே, 2 செயின், ஒரு டபுள் குரோஷே. இனி இங்கே பாருங்கள், ரோ 1ல் நம்ம இங்கே வந்து 10 டபுள் குரோஷேஸ் போட்டோம்ல. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 போட்டோம். ரோ 2ல் இங்கே ஒன்று கூடிச்சு, இங்கே ஒன்று கூடிச்சுல. அப்போ ரோ 2ல் இப்போ நமக்கு இதில் 12 இருக்கும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இனி நம்ம அடுத்த ரோ, இந்த ரோ பண்ண வந்து நமக்கு இதில் மொத்தம் 14 இருக்கும். ஏன்னா இதில் உள்ள 12 இப்போ போடுவோமா, எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, இதில் ஒன்று போடுவோம். அப்போ நமக்கு 14 வரும். இதில் 10 போட்டிருக்கோம், அடுத்தால இங்கே 12 வரும், அடுத்தால 14, அந்த மாதிரி. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இனி 2 செயின், திருப்பி ஒரு டபுள் குரோஷே, இந்த மாதிரி இருக்கும். இனி பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். பாருங்கள், கார்னரில் வந்து ஒரு டபுள் குரோஷே, 2 செயின் ஒரு டபுள் குரோஷே போட்டுட்டு இதில் கீழே இதில் எத்தனை ஸ்டிச் இருக்கோ அதுக்கு மேலே அத்தனை டபுள் குரோஷே போட்டுறணும். போட்டுட்டு இந்த கார்னரில் வரும்போது மட்டும் ஒரு டபுள் குரோஷே, 2 செயின் ஒரு டபுள் குரோஷே. அப்புறமா திருப்பி இதில் எத்தனை செயின் ஸ்டிச்சஸ் இருக்கோ அத்தனை போட்டுட்டு கார்னரில் வரும்போது ஒரு டபுள் குரோஷே, 2 செயின் ஒரு டபுள் குரோஷே. அப்புறமா திருப்பி இதில் எத்தனை ஸ்டிச் இருக்கோ அதை அப்படியே போடணும். ஸோ இப்படி நம்ம வந்து ரோ பை ரோ போட நமக்கு வந்து மொத்தம் நமக்கு ஒரு 8 ஸ்டிச்சு நமக்கு கூடி வரும். இதில் உள்ள 2, இதில் உள்ள 2, இதில் உள்ள 2, இதில் உள்ள 2, இப்படி கூடி நமக்கு வரும். ஸோ நம்ம பண்ணலாம். ஸோ நல்ல ஈஸி தான் செய்யறதுக்கு.
பாருங்கள் இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இனி பாருங்கள் கார்னரில் வரும்போது மட்டும் ஒரு டபுள் குரோஷே, 2 செயின், ஒரு டபுள் குரோஷே. இனி அடுத்து பாருங்கள் இதில் இருக்க ஸ்டிச்சஸை நம்ம கீழே அப்படியே போட்டுடணும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த கார்னரை போட்டுட்டு மேலே எத்தனை ஸ்டிச் இருக்கோ அதை அப்படியே போட்டுடணும். இப்போ பாருங்கள் இதில் 12 ஸ்டிச் இருக்கா, நம்ம போடலாம் 12 ஸ்டிச்சையும் போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இனி நம்ம இந்த கார்னரில் வரும்போது ஒரு டபுள் குரோஷே, 2 செயின், அப்புறமா ஒரு டபுள் குரோஷே. இப்போ பாருங்கள் இதில் நமக்கு 14 ஸ்டிச்சஸ் இருக்கும். பாருங்கள் இதில் 10, அப்புறமா இதில் 12, இதில் பாருங்கள் இப்போ 14 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அதே போல் இதில் பாருங்கள் ரோ 1ல் 7 இருக்கும், இதில் வந்து 8 இருந்திருக்கும். இனி போடச்சு 9 இருக்கும். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8, இனி 9. அது எப்படி 9 ஆகுதுன்னா நம்ம இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்தோன்னு அப்படி கூடும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ரோஸ் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு காட்டி தரேன். பாருங்கள் இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். இந்த 2 இடத்தையும் அப்புறமா இந்த 2 இடத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ பாருங்கள் இது ஒரு கை, இது ஒரு கை, இது ஃப்ரண்ட் போர்ஷன், இது வந்து பேக் போர்ஷன். ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி இப்போ நம்ம 3 ரோ போட்டிருக்கோம்ல, இன்னும் நமக்கு 4 ரோ போடணும். மொத்தம் 7 ரோஸ் நம்ம போடணும். இதே மாதிரி தான் பாருங்கள் என்ன இருக்கா. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9, இப்போ 9 ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, இந்த 9 அப்படியே போட்டுறணும். இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 செயின் ஸ்பேஸ், இதில் வரும்போது மட்டும் ஒரு டபுள் குரோஷே, 2 செயின், ஒரு டபுள் குரோஷே. அப்புறமா பாருங்கள் இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14, 14 ஸ்டிச்சஸ் இருக்கா, 14 அப்படியே போட்டுறணும். அப்புறமா இந்த கார்னரில் வரும்போது மட்டும் ஒரு டபுள் குரோஷே, 2 செயின், ஒரு டபுள் குரோஷே. அப்புறமா பாருங்கள் இந்த சைடு வரும்போது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஸ்டிச்சஸ் இருக்கா, 18 ஸ்டிச்சஸும் அப்படியே போட்டுறணும். போட்டுட்டு இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு டபுள் குரோஷே, 2 செயின், ஒரு டபுள் குரோஷே. திருப்பி இதில் எத்தனை ஸ்டிச் இருக்கோ அதை அப்படியே போட்டுறணும். போட்டுட்டு ஒரு இந்த இதில் வரும்போது மட்டும் ஒரு டபுள் குரோஷே, 2 செயின், ஒரு டபுள் குரோஷே. அப்புறமா இதில் இருக்க ஸ்டிச்சஸை அப்படியே போடணும். ஒவ்வொரு ரோக்கும் நமக்கு வந்து 8 ஸ்டிச்சு கூடி வரும். ஏன்னா இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்டிச்சு போடுவோம்ல, பாருங்கள் 1 2 3 4 கார்னர் இருக்குல்ல, 4லேயே நம்ம 2 ஸ்டிச்சு அதிகமாக போடுவோம். ஸோ அதனால் 8 ஸ்டிச்சு நமக்கு கூடி வரும். இப்போ பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட் ரோவில் நமக்கு வந்து மொத்தம் 48 ஸ்டிச்சஸ் இருக்குது. 48 டபுள் குரோஷே இதில் போட்டிருக்கோம். இந்த செகண்ட் ரோவில் நமக்கு வந்து மொத்தம் 56 டபுள் குரோஷேஸ் வரும். அடுத்து இங்கே தேர்ட் ரோவில் நமக்கு வந்து இப்போ 64 டபுள் குரோஷேஸ் இருக்கும். 64 டபுள் குரோஷேஸ். அடுத்து இனி நம்ம 4th ரோ வரும்போது நம்ம 8 கூட்டி பண்ணணும். இப்போ இனி 4th ரோ வர டைமில் நமக்கு வந்து 72 டபுள் குரோஷேஸ் வரும். 5th ரோவில் வரும்போது 80 வரும். 6th ரோவில் வரும்போது 88 வரும். 7th ரோவில் வரும்போது 96 டபுள் குரோஷேஸ் வரும். இப்போ பாருங்கள் ரோ 1ல் நமக்கு வந்து 48 டபுள் குரோஷே இருக்குது. இப்போ இந்த 48 டபுள் குரோஷே கூடால நம்ம வந்து இந்த கார்னர்லலாம் நம்ம 2 டபுள் குரோஷே அதிகமாக்கியிருக்கோம். அப்போ 4 கார்னர் இருக்குது. 4 × 2 8. ஸோ ரோ 2 வர டைமில் நமக்கு வந்து இந்த 48 டபுள் குரோஷே ப்ளஸ் 8 டபுள் குரோஷே நம்ம எக்ஸ்ட்ரா போடுறோம். அடுத்து ரோ 3ல் பாருங்கள் இங்கே வந்து நமக்கு மொத்தம் இப்போ 56 டபுள் குரோஷேஸ் வரும். ரோ 3 வரும்போது இந்த 56 டபுள் குரோஷே ப்ளஸ் 8 டபுள் குரோஷே, அப்போ நமக்கு வந்து 64 டபுள் குரோஷே வரும். ரோ 4ல் இந்த 64 டபுள் குரோஷே ப்ளஸ் 8 டபுள் குரோஷே,
நமக்கு வந்து 72 டபுள் குரோஷே வரும். ரோ 5ல் 72 டபுள் குரோஷே ப்ளஸ் 8 டபுள் குரோஷே நமக்கு வந்து 80 டபுள் குரோஷே வரும். ரோ 6ல் 80 ப்ளஸ் 8 டபுள் குரோஷே வந்து உங்களுக்கு 88 டபுள் குரோஷே வரும். ரோ 7ல் 88 டபுள் குரோஷே ப்ளஸ் 8 டபுள் குரோஷே வந்து உங்களுக்கு 96 டபுள் குரோஷே வரும். இப்போ நம்ம ரோ 7 வரைக்கும் தான் பண்ண போகிறோம். ஸோ 96 டபுள் குரோஷேஸ் வரும். ஸோ இந்த 8 டபுள் குரோஷேலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8 டபுள் குரோஷே வந்து கார்னர் 4 கார்னர் போடுறோம்ல, இந்த 4 கார்னர் என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம 2 டபுள் குரோஷே போடுறோம்ல, அதுதான் அந்த 8. பாருங்கள், இதில் 2 2 இதில் 2 4 இதில் 2 6 இதில் 2 8. ஒவ்வொரு ரோலையும் இந்த 8 தான் கூட்டிகிட்டே வரும். கூடி வரும்போது இந்த சைஸ் பெருசாகிட்டே வரும். ஸோ இதான் கணக்கு. ஸோ இதை நம்ம எழுதி வச்சிட்டாலே நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். டாப் வந்து இந்த முடிய டைமில் நமக்கு வந்து 96 டபுள் குரோஷே இருக்கும். நான் ஒருக்கா கூட ஒரு ரோ காட்டி தரேன், பாக்கியெல்லாம் அது போலே தான் போடணும். பாருங்கள், 1 2 3 டேர்னிங் செயின் போட்டுட்டு ஒர்க்கை நம்ம டேர்ன் பண்ணியிருக்கோம். டேர்ன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செயின்லேயும் நமக்கு இங்கே மேலே நல்லா கிளியரான செயின் தெரியுது பார்த்தீங்களா, ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போடணும். இப்போ பாருங்கள், இந்த செயினில் போட்டாச்சு. இனி அடுத்த செயினில் போடலாம். பாருங்கள், இதான செகண்ட் செயின். ஃபஸ்ட்டு செயினில் நான் போட்டாச்சுல, நான் 3 டபுள் குரோஷே இருக்குல்ல, அது வந்து 3 செயின்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு டபுள் குரோஷே. இனி பாருங்கள், செகண்ட் செயினில் அடுத்த டபுள் குரோஷே. இதே மாதிரி பாருங்கள், இப்படி ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம ஒவ்வொரு டபுள் குரோஷே நம்ம போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள். இங்கே ப்ரீவியஸ் ரோவில் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 9 நம்ம போட்டோம் இல்லை, மேலே எப்படி இருந்தோ அதே போல் போட்டுட்டோம். இனி பாருங்கள், கார்னருக்கு வந்திருக்கும். கார்னர் வர டைமில் ஒரு டபுள் குரோஷே, 2 செயின், அப்புறமா ஒரு டபுள் குரோஷே. இந்த கார்னரில் மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இனி அடுத்து பாருங்கள், இங்கே கீழே எத்தனை ஸ்டிச்சோ அதுதான் நம்ம அடுத்தெல்லாம் போட போகிறோம். பாருங்கள், 1 2 பாருங்கள், இந்த மாதிரி. இனி கார்னருக்கு வந்துட்டோமா, இதில் வந்து ஒரு டபுள் குரோஷே, 2 செயின், ஒரு டபுள் குரோஷே, இந்த மாதிரி. இனி அடுத்து ஃபுல்லாக இதே மாதிரி தான். பாருங்கள், இதில் இருக்க செயினை அப்படியே போட்டுட்டு இந்த கார்னரில் மட்டும் ஒரு டபுள் குரோஷே, 2 செயின், ஒரு டபுள் குரோஷே. திருப்பி மேலே இருக்க ஸ்டிச்சஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவையே போட்டுட்டு திருப்பி வந்து ஒரு டபுள் குரோஷே, ஒரு 2 செயின், ஒரு டபுள் குரோஷே. திருப்பி இங்கே அதே ஸ்டிச் தான். ஸோ இதே மாதிரி மொத்தம் இப்போ நம்ம வந்து 1 2 3 4th ரோ நம்ம போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி 7th ரோ வரைக்கும் நம்ம வந்து செய்யலாம். ஸோ இனி இதே மாதிரி தானே. ஸோ நான் வந்து இனி செய்துட்டு உங்களுக்கு காட்டுவேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 7 ரோஸ் நம்ம செய்தாச்சு. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 ரோஸ் நம்ம செய்தாச்சு. இனி நம்ம இதை ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இதை வந்து நம்ம எப்படிங்க ஜாயின் பண்ணணும், ஏன்னா நம்ம இனி பாட்டம் போர்ஷன் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வேண்டி இதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இது ஃப்ரண்ட் பார்ட். நம்ம இனி இதை இப்படி வச்சுட்டு இப்படி நம்ம இங்கே ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த ரெண்டும் கை, இதை நம்ம இப்போ ஜாயின் பண்ணுவோம். இது கை. பாருங்கள், கை இப்படி கை வரும். இதுவும் கை. இது ஃப்ரண்ட் பார்ட், இது பேக் பார்ட். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணலாம். ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு தான் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வச்சுட்டு இதில் இந்த 3rd செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3rd செயினில் கொண்டு இப்படி ஜாயின் பண்ணிடுறோம்.
இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இனி நம்ம டபுள் குரோஷேயாக போடணும். இதில் இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணியிருக்கோமா, இனி பாருங்கள் இதிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் போட்டோம். இந்த 3 செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் குரோஷே தானே. ஸோ இது ஒரு டபுள் குரோஷே. இனி பாருங்கள் அடுத்த செயின்லேருந்து நம்ம டபுள் குரோஷேயாக நம்ம போடணும். எல்லா செயின்லேயும் நம்ம வந்து டபுள் குரோஷே போடணும். பாருங்கள் இது வரைக்கும் இந்த 2 செயின் ஸ்பேஸ் இருக்கலாம், இதில் இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நம்ம எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே நம்ம போடணும். பாருங்கள் இந்த மாதிரி. இனி இந்த 2 செயின் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த 2 செயின் ஸ்பேஸ்க்குள்ளால் ஒரு டபுள் குரோஷே நம்ம போடணும். இந்த மாதிரி ஒரு டபுள் குரோஷே. இனி பாருங்கள் இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயின் ஸ்பேஸ் இதை வந்து இப்படி கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள் இதை வந்து நம்ம இப்படி வச்சுடணும். வச்சுட்டு ஒரு yarn ஓவர் பண்ணிடணும். பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஸ்பேஸுக்குள்ளாடி இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு டபுள் குரோஷே போட்டோம். அப்போ பாருங்கள் இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ணிட்டோம். நான் திருப்பி ஒருக்கா காட்டி தரேன் பாருங்கள். நம்ம இப்போ இங்கே நிற்குமா, பாருங்கள் இந்த ஸ்பேஸில் இங்கே நிற்கும். ஒரு டபுள் குரோஷே போட்டுட்டு இங்கே நிற்கும். இப்போ இனி நம்ம என்ன செய்கிறோன்னா அடுத்த ஸ்பேஸ்க்கு வரும். அடுத்த ஸ்பேஸ்க்கு வந்துட்டு பாருங்கள் கை இப்படி நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி பாருங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு yarn ஓவர் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸுக்குள்ளாடி இப்படி போட்டு இப்படி எடுத்து ஒரு டபுள் குரோஷே. அவ்வளோதான். இனி இதில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ்க்கு மேலே அவ்வளோ இது வரைக்கும் நம்ம டபுள் குரோஷே போடலாம். எல்லா செயினுக்கு மேலே ஒவ்வொரு டபுள் குரோஷே போடும். இப்போ பாருங்கள் இங்கே வரைக்கும் ஃபுல்லாக எல்லா செயினுக்கு மேலே ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டாச்சு. இனி பாருங்கள் இந்த 2 செயின் ஸ்பேஸ் இருக்கா, இதில் நம்ம ஒரு டபுள் குரோஷே போட்டணும். போட்டுட்டு நேரமே ஜாயின் பண்ணணும்ல, அதே மாதிரி இனி இந்த கையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள் இதில் நம்ம ஒரு டபுள் குரோஷே போட்டோம். இனி இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு yarn ஓவர் பண்ணணும். yarn ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2 செயின் ஸ்பேஸ்க்குள்ளாடி இப்படி வந்து ஒரு டபுள் குரோஷே. இனி பாக்கி இருக்க செயின்லலாம் ஒவ்வொரு டபுள் குரோஷே. பாருங்கள் இது வரைக்கும் இப்படி செய்துட்டு இனி இந்த 3rd செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், இது ஒரு ஆர்ம், இது அடுத்த ஆர்ம், இது வந்து பாருங்கள் பேக். ஸோ நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ டாப் போர்ஷன் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இனி நம்ம பாட்டம் போர்ஷன் பண்ணணும். பாட்டம் பார்ட் வந்து நான் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணுறேன், அதனால் இதை நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே கலரில் உங்களுக்கு பண்ணனா ஒரே கலர்லேயும் பண்ணலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். அடுத்த ரோக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு பாருங்கள் நம்ம எங்கே முடித்தோமோ அங்கேயே நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள் இந்த இடத்துல நம்ம முடித்தோம். நம்ம அங்கே இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு 3 செயின்ஸ் நம்ம போடலாம். 1 2 அப்புறமா 3. பாருங்கள் இந்த மாதிரி 3 செயின்ஸ். இந்த 3 செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் குரூஷே. ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு டபுள் குரூஷே போட்டிருக்கோம். இனி பாருங்கள் அடுத்து ஒரு டபுள் குரூஷே. இதே செயினில் தான் நம்ம போடணும். ஒரே செயினில் தான் நம்ம இப்போ எல்லா ஸ்டிச்சும் போட போகிறோம். பாருங்கள் 2 டபுள் குரூஷே, ஒரு செயின், அப்புறமா இதே ஸ்டிச்சில் கூட 2 டபுள் குரூஷே. 1 2. பாருங்கள் இந்த மாதிரி 2 டபுள் குரூஷே, ஒரு செயின், 2 டபுள் குரூஷே ஒரே ஸ்டிச்சில். இனி அடுத்து பாருங்கள் 2 செயினை ஸ்கிப் பண்ணிடணும். 1 2. இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் இதே மாதிரி தான் 2 டபுள் குரூஷே, ஒரு செயின், அப்புறமா 2 டபுள் குரூஷே. பாருங்கள் இந்த மாதிரி. இனி அடுத்து 2 செயினை ஸ்கிப் பண்ணிடணும். 1 2. இந்த 2 செயினையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் இதே மாதிரி தான் 2 டபுள் குரூஷே, 1 2 2 டபுள் குரூஷே, அப்புறமா அதே ஸ்டிச்சில் 2 டபுள் குரூஷே. பாருங்கள் இந்த. இனி அடுத்து பாருங்கள் ஃபுல்லாக இதே மாதிரி தான் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே 2 டபுள் குரூஷே, ஒரு செயின், 2 டபுள் குரூஷே, அப்புறமா 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே 2 டபுள் குரூஷே, ஒரு செயின், 2 டபுள் குரூஷே, அப்புறமா இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே 2 டபுள் குரூஷே, 1 செயின், 2 டபுள் குரூஷே. இந்த மாதிரி ஃபுல்லாக பாருங்கள் இப்படி சுற்றி இங்கே வரைக்கும் நம்ம இதே மாதிரி தான் செய்யணும். ஒர்க்கு கூட பாருங்கள் 1 2. 2 செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஒரே செயினில் நம்ம 2 டபுள் குரூஷே, ஒரு செயின், 2 டபுள் குரூஷே. பாருங்கள் 2 டபுள் குரூஷே போட்டோமா. இனி ஒரு செயின், அப்புறமா இதே ஸ்டிச்சில் 2 டபுள் குரூஷே. பாருங்கள் இது போல் இப்படி இருக்கும். இனி இதே மாதிரி தான் ஃபுல்லாக செய்யணும். பாருங்கள் இது மாதிரி இப்படி சுற்றி செய்துட்டு நான் உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக இப்படி செய்தாச்சு. இனி ஒருக்க கூட பாருங்கள் இப்படி 2 ஸ்டிச்சை விட்டுட்டு பாருங்கள் ஒரே செயினில் 2 டபுள் குரூஷே, ஒரு செயின், 2 டபுள் குரூஷே. பாருங்கள் இந்த மாதிரி செய்துட்டு இனி இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம 3rd ஸ்டிச்சில் கொண்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். நம்ம இனி இங்கே இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்ல. இனி நம்ம அடுத்த ரோ பண்ண டைமில் நம்ம அந்த செயின் 1 ஸ்பேஸ்க்கு வரணும். இதில் ஒரு செயின் 1 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த செயின் 1 ஸ்பேஸுக்கு நம்ம வரணும். அப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம எப்போவுமே என்ன செய்வோம், ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணி வருவோம்ல. ஸோ நம்ம இப்போ இங்கே இருந்து இங்கே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணி இப்படி வரோம். ஸோ இப்போ வந்தாச்சு. இனி திருப்பி இந்த ரோ ஃபுல்லாகவும் இதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணோம்ல, 2 டபுள் குரூஷே, ஒரு செயின், 2 டபுள் குரூஷே, அதே தான் நம்ம பண்ணணும். பாருங்கள் 1 2 3. பாருங்கள் இந்த ஸ்பேஸ்க்குள்ளால் இப்போ நம்ம 2 டபுள் குரூஷே போட்டோம்ல. இனி ஒரு செயின், அப்புறமா 2 டபுள் குரூஷே, 1 2. பாருங்கள் இதே மாதிரி. இனி அடுத்து இந்த ஒரு செயின் ஸ்பேஸில் இந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசைனுக்கு சென்டரில் இங்கே தானே ஒரு செயின் ஸ்பேஸ் இருக்குது. இந்த டிசைனுக்கு சென்டரில் இனி நம்ம இந்த ஸ்டிச்சஸை பண்ணணும். ஒரு டபுள் குரூஷே, 2 டபுள் குரூஷே, ஒரு செயின், 2 டபுள் குரூஷே. பாருங்கள் இந்த மாதிரி 2 டபுள் குரூஷே, ஒரு செயின், 2 டபுள் குரூஷே. பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்து இந்த டிசைனுக்குள்ளாடி தான் பண்ணணும். பாருங்கள் இந்த டிசைனில் நம்ம ஒரு செயின் விட்டோம்ல, இந்த ஒரு செயின் ஸ்பேஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். 2 டபுள் குரூஷே, 1 செயின், 2 டபுள் குரூஷே. எல்லாம் அந்த 1 செயின் ஸ்பேஸில் நம்ம வந்து 2 டபுள் குரூஷே, 1 செயின், 2 டபுள் குரூஷே. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக செய்யணும். பாருங்கள் இதில் அந்த 1 செயின் ஸ்பேஸ் இருக்கா, இதில் தான் நம்ம வந்து
2 டபுள் குரோஷே 1 2 2 டபுள் குரோஷே ஒரு செயின் திருப்பி 2 டபுள் குரோஷே 1 2 பாருங்கள் இந்த மாதிரி. இனி அடுத்த ஸ்பேஸில் பாருங்கள் இந்த 1 செயின் ஸ்பேஸ் இதில் 2 டபுள் குரோஷே ஒரு செயின் 2 டபுள் குரோஷே 1 2. இதே மாதிரி நம்ம வந்து எல்லா 1 செயின் ஸ்பேஸ்லேயும் 2 டபுள் குரோஷே ஒரு செயின் 2 டபுள் குரோஷே 2 டபுள் குரோஷே ஒரு செயின் 2 டபுள் குரோஷேன்னு எல்லாம் இந்த ஒரு செயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா இதுலேயும் நம்ம இனி செய்யணும். ஸோ ஒர்க்க கூட பாருங்கள் இந்த 1 செயின் ஸ்பேஸில் 2 டபுள் குரோஷே 1 2 2 டபுள் குரோஷே ஒரு செயின் அடுத்து பாருங்கள் 2 டபுள் குரோஷே 1 2 பாருங்கள் இந்த மாதிரி இனி நம்ம ஃபுல்லாக இப்படி சுற்றி செய்துட்டு நான் இனி காட்டுவேன். பாருங்கள் இந்த மாதிரி பாட்டம்லேயும் ரோ 2 வந்து இந்த மாதிரி இப்படி முடிச்சாச்சு. பாருங்கள் இப்படி இருக்கும். இனி நம்ம இதில் ஜாயின் பண்ணலாம். இந்த தேர்ட் செயின் 1 2 3 இந்த தேர்ட் செயினில் கொண்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி அடுத்த ரோவில் பாருங்கள், அடுத்த ரோவில் இதே மாதிரி தான் பாருங்கள். இப்போ நம்ம இங்கே இருக்கோமா, இனி நம்ம இந்த 1 செயின் ஸ்பேஸ்க்கு வரணும். அப்போ நம்ம இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி வரணும். இப்போ பாருங்கள் நம்ம அந்த 1 செயின் ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம். இனி பாருங்கள் நம்ம இதுக்கு முந்தைய 2 ரோவில் 2 டபுள் குரோஷே ஒரு செயின் 2 டபுள் குரோஷே தானே நம்ம போட்டோம். இனி பாருங்கள் ரோ 3ல் வந்து 3 டபுள் குரோஷே ஒரு செயின் 3 டபுள் குரோஷே போடுவோம். ரோ 3 3 டபுள் குரோஷே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரோலையும் செகண்ட் ரோலையும் நம்ம வந்து 2 டபுள் குரோஷே ஒரு செயின் 2 டபுள் குரோஷே போட்டோம். இனி ரோ 3ல் வந்து நம்ம வந்து 3 டபுள் குரோஷேஸ் பாருங்கள். இப்போ நம்ம 3 செயின்ஸ் போட்டிருக்கோமா, இது வந்து ஒரு டபுள் குரோஷே. இனி பாருங்கள் இது கூடால 2 டபுள் குரோஷே 1 2. ஸோ மொத்தம் நமக்கு இப்போ 3 டபுள் குரோஷே ஆகிட்டு பாருங்கள். 3 டபுள் குரோஷே ஒரு செயின் அப்புறமா 3 டபுள் குரோஷே 1 2 3 பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லா 1 செயின் ஸ்பேஸ்லேயும் நம்ம சுற்றி பண்ணணும். பாருங்கள் 3 டபுள் குரோஷே 1 2 3 3 டபுள் குரோஷே ஒரு செயின் 3 டபுள் குரோஷே 1 2 3 பாருங்கள் இந்த மாதிரி. இதே மாதிரி நம்ம எல்லாம் ஒரு செயின் ஸ்பேஸில் 3 டபுள் குரோஷே ஒரு செயின் 3 டபுள் குரோஷே 3 டபுள் குரோஷே ஒரு செயின் 3 டபுள் குரோஷேன்னு எல்லாம் 1 செயின் ஸ்பேஸில் நம்ம செய்யணும். ஸோ ஒருக்க கூட பார்க்கலாம். பாருங்கள் இந்த 1 செயின் ஸ்பேஸில் 3 டபுள் குரோஷே 1 2 3 3 டபுள் குரோஷே ஒரு செயின் 3 டபுள் குரோஷே 1 2 3 பாருங்கள் இந்த மாதிரி 3 டபுள் குரோஷே ஒரு செயின் 3 டபுள் குரோஷே. இனி இதே மாதிரி ஃபுல்லாக இந்த தேர்ட் ரோ ஃபுல்லாக செய்யணும். அதுபோல் இப்போ தேர்ட் ரோவில் என்ன பண்ணுமோ இதை நம்ம 7th ரோ வரைக்கும் பண்ணணும். இப்போ பாருங்கள் தேர்ட் ரோவில் நம்ம 3 டபுள் குரோஷே ஒரு செயின் 3 டபுள் குரோஷே போட்டிருக்கோமா, இதே மாதிரி ரோ 3 ரோ 4 ரோ 5 ரோ 6 ரோ 7 வரைக்கும் நம்ம வந்து இந்த 1 செயின் ஸ்பேஸில் 3 டபுள் குரோஷே ஒரு செயின் 3 டபுள் குரோஷே 3 டபுள் குரோஷே ஒரு செயின் 3 டபுள் குரோஷேன்னு ரோ 7 வரைக்கும் நம்ம பண்ணணும். ரோ 3லேருந்து ரோ 7 வரைக்கும். நான் இனி ரோ 7 வரைக்கும் செய்துட்டு உங்களுக்கு காட்டுங்க. இதே மாதிரி தான் 3 டபுள் குரோஷே ஒரு செயின் 3 டபுள் குரோஷே. பாருங்கள் இந்த மாதிரி ரோ 7 வரைக்கும் முடிச்சாச்சு. பாருங்கள் 3 4 5 6 7. ஸோ பாருங்கள் ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்குது. இனி அடுத்த ரோ போடலாம். இனி அடுத்த ரோ வந்து இப்போ இந்த ப்ரீவியஸ் ரோவில் நம்ம வந்து 3 டபுள் குரோஷே ஒரு செயின் 3 டபுள் குரோஷே இந்த மாதிரி போட்டோம்ல. இனி அடுத்த ரோவில் நம்ம வந்து 4 டபுள் குரோஷே ஒரு செயின் 4 டபுள் குரோஷே இந்த மாதிரி நம்ம போடணும். இதுதான் நமக்கு லாஸ்ட் ரோ. நம்ம எதுலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்கள் இந்த ஸ்பேஸில் இந்த 1 செயின் ஸ்பேஸில் இப்படி போட்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடலாம்.
ஃபஸ்ட்டில் நம்ம 3 செயின்ஸ் போடலாம். 3 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 3 செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் க்ரூஷே. இனி இதுக்கு கூடால 3 டபுள் க்ரூஷே போடணும். பாருங்கள், இது ஒரு டபுள் க்ரூஷே, இது ஒரு டபுள் க்ரூஷே. இப்போ 2 ஆயிட்டா. இனி 3 4 4. ஸோ 4 டபுள் க்ரூஷே, அப்புறமா ஒரு செயின், அப்புறமா திருப்பி இதே ஸ்பேஸில் 4 டபுள் க்ரூஷே. 1 2 3 4. பாருங்கள், இந்த மாதிரி வரும். இனி இதே மாதிரி 4 டபுள் க்ரூஷே, ஒரு செயின், 4 டபுள் க்ரூஷே, இதே மாதிரி எல்லாம் 1 செயின் ஸ்பேஸ்லேயே நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள், அடுத்து இந்த 1 செயின் ஸ்பேஸ் பாருங்கள், இது ஒரு 1 செயின் ஸ்பேஸ். இனி அடுத்து இது ஒரு 1 செயின் ஸ்பேஸ். ஸோ இதில் இப்படி யானை ஒரு பண்ணிட்டு இந்த மாதிரி 1 2 3 4. அப்புறமா ஒரு செயின், திருப்பி 1, திருப்பி 1 2 3 4. பாருங்கள், இந்த மாதிரி. இனி அடுத்த ஒரு செயின் ஸ்பேஸில் 1 2 3 4. அப்புறமா ஒரு செயின், திருப்பி 1 2 3 4. இதே மாதிரி எல்லா 1 செயின் ஸ்பேஸ்லேயும் 4 டபுள் க்ரூஷே, ஒரு செயின், 4 டபுள் க்ரூஷே, 4 டபுள் க்ரூஷே, ஒரு செயின், 4 டபுள் க்ரூஷே. இந்த மாதிரி ஃபுல்லாக இது வரைக்கும் செய்துட்டு நான் காட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஃபுல் ரோ இந்த மாதிரி முடிச்சாச்சு. இனி பாருங்கள், இந்த தேர்ட் செயின் 1 2 3, இந்த தேர்ட் செயினில் கொண்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கும் ட்ரெஸ். இது பேக் சைட். பாருங்கள், இனி நம்ம இதில் ஒரு ப்ரெஸ் பட்டன் வைக்கலாம், தைக்கக்கூடிய ப்ரெஸ் பட்டன் வைக்கலாம். அது காட்டித்தரேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் தைக்கக்கூடிய ப்ரெஸ் பட்டன். இதுக்கு தைக்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 4 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம தைச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை தைக்கலாம். ஸோ இதை நம்ம வச்சு தைக்கலாம். நம்ம ஆர்டினரியாக பட்டன் வச்சு தைப்போம்ல, அதே மாதிரி தான். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சு இதை தைக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சு நம்ம தைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இனி
இந்த சைடில் உள்ளது பாருங்கள், இந்த ப்ரெஸ் பண்ணுவோம்ல இந்த சைடில் இருக்குது. இதை வந்து இப்படி வச்சு தைக்கணும் பாருங்கள், இங்கே இப்படி வச்சு தைக்கணும். அப்போ இது இங்கே வந்து இப்படி போய் க்ளோஸ் பண்ணிடும் பாருங்கள், இந்த மாதிரி. இனி தைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம இதில் அப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி மாட்டிடலாம். பேக் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நியூ பார்ன் பேபிக்கு உள்ள ட்ரெஸ். ஸோ நல்ல ஒரு சிம்பிளான ஈஸியான ட்ரெஸ். நீங்கள் எல்லோரும் இதை வந்து செய்து பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.